ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்போட கார்த்திகை தீபம் உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி கிட்ட சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு, நீ ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நோட்டீஸ் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து ரேவதி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க. யாரும் கண்டிப்பாக வந்துடாதீங்க, என் மூத்த பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இதையே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அக்கா இதால் தான் கார்த்தியை பிரிக்க முடியுமா, எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது சந்திரா. கண்டிப்பாக 30 நாளுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பிரித்து காட்டுறேன். அதுக்கு முதல் அடியாக ரோகிணியோட ஃபங்க்ஷனை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாட்டிக்கிட்டேயும் நம்மளோட கார்த்திக்கிட்டேயும் ரேவதி சொல்லி அழுகுறாங்க. பாருங்க மாமா, அம்மா எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு. அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன். அக்காவோட வளகாப்புக்கு நான் இல்லாமல் எப்படி மாமா, அக்காவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக எனக்கு தெரிஞ்சது, எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லை, அக்கா கையில் வளையல் போட்டு எவ்வளோ ஆசையாக நான் நினச்சிட்டு இருந்தேன். அம்மா ஒரேடியாக என்னை ஒதுக்கி வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எப்படி மாமா நான் வராமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அப்போது அல்லாத உங்கள் அம்மாவோட குணம் பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட பாட்டி, ஆமாம் சாமுண்டீஸ்வரி வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காயா, இவ ஏன்டா இப்படி பண்ணுறான்னே தெரியல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்தி என்ன ரேவதி, இடு உங்கள் அக்காவோட ஃபங்க்ஷன் தானே, நம்ம போகலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாமா, அம்மா தான் வர வேண்டான்னு சொல்லும் போது எப்படி மாமா போக முடியும்? அம்மா இல்லை யார் சொன்னாலும் அது உங்கள் அக்காவோட ஃபங்க்ஷன் தானே, அதுக்கு வர வேண்டான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் கூட வரேன், போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு பாட்டி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ரேவதிக்கு, அதாவது நம்மளோட ரோகிணிக்கு என்னென்ன சீர்லாம் செய்யணுமோ அது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக என்னோடய பேத்திக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஏன் பாட்டி நீங்களும் வரலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, வேணாம் கார்த்தி, ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா ரேவதியை. இப்போ நீங்கள் 2 பேர் போகிறதே எனக்கு சரியாக படலை. என்ன பண்ணுறது, பாவம் ரேவதி அழுகுறா, அவங்க அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நான் போய் ஆகுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சாமுண்டீஸ்வரி நடந்துப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போக போக அவளோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ இல்லை பாட்டி, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, வேண்டாயா நான் வரல, ஆனால் நான் என் பேத்திக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒப்படைச்சிருங்க. புடவையிலேருந்து நகை இருந்து எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் போய் என் பேத்திக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வா ரேவதி போகலான்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னக்கா நீ சொன்ன மாதிரி அந்த ரேவதி வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த ரேவதி வந்தால் தனியாக மட்டும்தான் வரணும், அந்த கார்த்தியோட வந்தால் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் சந்திரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ராஜராஜன் கிட்ட ரேவதி கிட்டலாம் சொல்லியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ரேவதியா அவகிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என்ன சாமுண்டீஸ்வரி அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு தங்கச்சிக்கு சொல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவள் தான் நம்ம வீடே வேணாம், வீட்டில் இருக்க யாருமே வேணான்னு சொல்லிட்டு தானே போனா, அவளுக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, உன் புத்தி ஏதாவது கெட்டு போச்சா, அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு ரேவதி இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ இங்கே பாருங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும், இந்த அம்மாவே வேணாம் இந்த வீடே வேணான்னு சொன்னவகிட்ட எதுக்காக நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை சொல்லணும், அவள் வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வாயை அடைச்சிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணியும் கஷ்டப்பட்டு மயில் வாகனக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா எப்படி பண்ணுறாங்க பாருங்க, பாவங்க ரேவதி, அவளுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் என்னோட ஃபங்க்ஷனுக்கு வரணும், எனக்கு வளையல் போடணும், எனக்கு வேண்டிய சீட்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அம்மா ஏன்டா இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி சொல்லும் போது மயில் வாகனம், சரி விடு, நம்ம என்ன பண்ண முடியும், அத்தையை மீறி இந்த வீட்டில் எதுவுமே பண்ண முடியல, அத்தையோட நியாயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, விடு, இப்படி இருந்தாலும் அவங்க வருவாங்க, நம்ம வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் வலையெல்லாம் போட்டுட்ருக்காங்க நம்மளோட ரோகிணிக்கு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணிக்கு வந்து சீரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட கார்த்தியும் அதுக்கு ரேவதியும் என்ன பண்ணுறாங்க, பாட்டி கொடுத்த சீரும் அவங்களோட சீரும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வராங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி நில்லுங்கன்னு சொல்லிட்டு வாசல்லே வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ வந்து மயில் வாகனம் அதுக்கு ராஜராஜன், என்ன சாமுண்டீஸ்வரி வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என்ன பேசுகிறோன்னு எனக்கு தெரியும், எங்கம்மா வந்த ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம், இந்த வீடே வேணாம், இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க யாருமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தோ இங்கே நிற்கிறானே கார்த்தின்னு சொல்லிட்டு இவனை நம்பி தானே போனேன், இப்போ எதுக்காக எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்த, நான் உன்னை வரக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, அக்காவோட ஃபங்க்ஷனில் நான் இல்லாமல் எப்படிம்மா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஏமா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ வந்து என்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட கதறி வந்து அழுகுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒன்று சொல்கிறேன், உனக்கு அந்த கார்த்தி இப்போ நிற்கிறானே, இந்த கார்த்தி முக்கியம்னா நீ அப்படியே இங்கேயே போயிடு, நீ எந்த ஃபங்க்ஷனுக்கும் நீ வரவே கூடாது, நாங்களும் உன்னை கூப்பிட மாட்டோம், அப்படி கார்த்தி வேண்டாம், எங்கள் குடும்பமோ ரோகிணி எல்லாரும் முக்கியம் அப்படின்னு நினச்சினா நீ உள்ளவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது கார்த்தியை வந்து பார்க்குறாங்க ஒரு நிமிஷம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இல்லைம்மா நான் எப்படிம்மா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ உடனே ரோகிணி வராங்க. ரேவதி, நான் சொல்கிறத கேளு, இது என்ன ஃபங்க்ஷன் தானே, பரவாயில்ல, நீ வளையல் போடாட்டி என்ன போட்டா என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்ததும் கண்டிப்பாக வந்து நான் உனக்கு நீ பார்ப்ப, அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க, நீ அவசரப்பட்டு நீ வந்து கார்த்தியை விடாத, உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு, நான் வந்து வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் உனக்கு தனியாக நீ கார்த்தி தான் முக்கியம்னு போயிட்ட, அதனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, இந்த ஃபங்க்ஷன் இல்லாட்டி என்ன, அம்மா சொல்கிறது கேட்டு நீ வந்துடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோகிணி நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க சாமுண்டீஸ்வரி. சும்மா இருங்கம்மா, ஏமா என்னை வச்சு ரேவதிக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி, நான் ஒன்றே தண்டனை கொடுக்கல, இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது தாராளமாக வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தா, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இவ்வளோ ஃபங்க்ஷனில் ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா இது உங்கள் ஃபங்க்ஷன் இல்லை, என்னோட ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு, நீ இந்த வீட்டை சேர்ந்தவ, இப்போ நீ வந்து வேணான்னு சொன்னால் நீயும் அவ கூட தாராளமாக நீங்களும் வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிடுவாங்க. ரேவதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக ரோகிணியே வந்து சொல்கிறாங்க, நான் முக்கியம், இந்த வீடு முக்கியம், நீ வந்துடாத, நீ வந்து கார்த்தியோட சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம், நீங்கள் முக்கியம் நடந்துதான் எனக்கு பிரசவம் கூட சரியாக நடக்காது, ஏன்னா எனக்கு அதை பற்றியே யோசனை இருக்குது, நீ கார்த்தி கூட சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் என்னோட மனசு வந்து திருப்தியாக இருக்கும், அதனால் நான் சொல்கிறத கேளு ரேவதி, நீ தயவு செய்து சொல்கிற, நீ வந்து இங்கேருந்து போயிடு, நான் சொல்கிறத கேளு, உன்னோட சீர் தானே, அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரோகிணி வந்து அந்த புடவையை வந்து வாங்கிப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி, என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனால் இவன் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கக்கூடாது, அப்படி ஒரே ஒன்று சொல்கிறேன், மிதிக்கணும்னு நினச்சின்னா அந்த கார்த்தி வேணான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு தான் நீ வரணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ரேவதி இப்போ அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை கூட்டிட்டு சீரெல்லாம் வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து சாமுண்டீஸ்வரி, பாத்தியா நான் சொன்னேன்ல ரேவதி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகலா கிட்ட சொல்லுவாங்க, இதுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன் முதல் அடி, இனிமேல் தான் ரேவதிக்கு கார்த்தி வேண்டாம், நம்ம குடும்பம் தான் முக்கியம் அவ வாயாலே சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிற விதம் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ரோகிணியை வந்து வேண்டாம், கார்த்தி தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ரோகிணி வாயாலேயே நீ வந்து கார்த்தியோட சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து சந்தோஷம்னு சொல்லிட்டு சொன்னதுனால வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. இப்போது கார்த்திகிட்ட அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்னம்மாமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி கரெக்டாக வந்து திரும்பி வந்து போகும்போது ரேவதி கொடுத்த கார்த்தி கொடுத்த அந்த சீரு, பாட்டி கொடுத்த சீரு எல்லாத்தையுமே ரோகிணி கையிலேருந்து தட்டி விட்டுருவாங்க. அதை பார்த்து அழுதுகிட்டே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ரேவதி வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. பாட்டிக்கிட்ட வந்து அழுதுகிட்டு போய் வந்து நிற்பாங்க. அப்போ இந்த நடந்த கதை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. கடவுளே, இந்த சாமுண்டீஸ்வரி எப்போ தான் மாற போகிறாளோ தெரியல, பெத்த பொண்ணியே போட்டு இப்படி படுத்துகிறாளே, அவள் எப்போ உங்களை ஏற்றுக்கிட்டு எப்போ தான் வந்து இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து உன்னை ஏற்றுக்க போகிறாளோ தெரியல கார்த்தி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கார்த்தி எல்லாத்தையும் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அத்தையோட மனசை மாற்ற முடியும், அத்தை வந்து ரேவதி போன கோவத்தில் தான் இத்தனையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அந்த கோவம் குறைய கொஞ்ச நாள் ஆகும்,
அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் இருக்கிற வீட்டில் வந்து ஒரு திட்டம் போட போகிறாங்க நம்மளோட சந்திரகலா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.